யார் இவர்? கண்களில் ஒளி, பற்றி எரியும் ஆன்ம தாகம், எதையோ சாதிக்க துடிக்கும் அசாத்திய துணிச்சல். உலக செல்வங்களை துறந்து உள்ளத்தில் ஒலித்த இறை குரலுக்கு செவிசாய்த்த இவரை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா? வாருங்கள், அவர் பயணித்த பாதை இதோ உங்களுக்காக. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே நலிந்தோரின் விடிவெள்ளியான நம் அன்னை மரிய லூயிஸ் டிமீஸ்டர் அவர்கள். பெல்ஜியத்தில் உள்ள ரூசலார் என்னும் இடத்தில் 1857 ஏப்ரல் 8ஆம் நாள் டிமீஸ்டர் குடும்பத்தில் 5 குழந்தைகளில் தலைமகளாக பிறந்தார். பெற்றோர் அவருக்கு ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்சம் போன்ற நற்பண்புகளை ஊட்டி வளர்த்தனர். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே என்ற விவிலிய மொழிக்கேற்ப இளம் வயதிலேயே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நற்பண்புகளில் வளர்ந்தார். ஆளும் வளர, அறிவும் வளர, அகத்தின் தேடலும் வளர்பிறையாய் வளர்ந்தது. அகத்தின் உள் ஆழத்தில் நடமாடும் ஆண்டவனின் பிரசன்னமும் அதனினின்று ஊற்றெடுக்கும் அன்புறவின் செயலாக்கமும் வளர்ந்தது. எரியும் புதரில் மோசேயையும் வீசும் காற்றில் எலியாவையும் அழைத்த இறைவன் இறை அழைத்தல் என்னும் பரிசை நம் அன்னைக்கும் தந்தார். நம் அன்னை மரிய லூயிஸ் டிமீஸ்டர் அவர்கள் நம்பிக்கையின் நங்கூரம், தன்னம்பிக்கையில் தளராதவர். எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்னும் தளரா நம்பிக்கை கொண்டவர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆபத்தில் அவர்களை தப்புவிப்பார், தம் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்பது அன்னையின் வாழ்வில் உண்மையானது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இறை சித்தத்திற்கு இசைவு தந்து நவ கன்னியர் உர்சுல் அவர்களுடன் இணைந்து தாய் நாட்டிலிருந்து கடல் பயணமாக இந்தியா நோக்கி கிளம்பிய அன்னை மூவொரு இறைவனின் துணையுடன் லாவோஸ் என்னும் சிறிய படகில் மத்திய தரைக்கடல், செங்கடல், இந்திய பெருங்கடல் ஆகிய முக்கடல்கள் வழியாக இலங்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது கடல் சீற்றத்தால் படகு நிலை தடுமாறிய நேரத்தில் ஐயோ மடிய போகிறோமே என்று அன்னை உர்சுல் அவநம்பிக்கையோடு ஓலமிட்ட போது, காற்றையும் கடலையும் அடக்கிய இறைமகன் நம்மோடு இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? இறைவனிடம் வேண்டிவிட்டு போய் படு என்று கூறி தனது இறை நம்பிக்கையை ஆழமாக வெளிப்படுத்தினார். பல இடர்பாடுகளுக்கு பின் 1897ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் நாள் அன்னையும் நவகன்னியர் உர்சுலும் முழகு மூடை வந்தடைந்தார்கள். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் என்பதனை இவ்வுலக மக்களுக்கு உணர்த்தி சென்றவர் நம் அன்னை மரிய லூயிஸ் டிமீஸ்டர். வழி இழந்து வலுவிழந்து தெருவோரம் விடப்பட்ட ஏழைகள், அனாதைகள், பெண்கள், முதியோருக்கு துயர் துடைக்கும் கரமாக இருந்து அவர்கள் அக ஒளி புற ஒளி பெற்று வாழ தூண்டுகோலாக இருந்தவர்கள் நம் அன்னை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்த்தார் என்னும் விவிலிய வார்த்தைகளுக்கு இசைந்து
ஆண்டவரின் பதிலாளாய் இறை அழைத்தலில் தன்னை சித்திரமாய் பதித்துக் கொண்ட அன்னை மரிய லூயிஸ் டீமிஸ்டர் அவர்கள் 1857 ஏப்ரல் 8ஆம் நாள் பெல்ஜியம் நாட்டில் உள்ள ரூசலார் என்னும் இடத்தில் பிறந்தார். ஆசிரியராக பணிபுரிந்த இவர் அகஸ்டீசியன் சபையில் சேர்ந்து துறவற வாழ்வை மேற்கொண்டார். அக்காலகட்டத்தில் இந்தியாவின் தென் பகுதியான திருவாங்கூரில் முளகுமூடு என்னும் ஊரில் மிகுதியான ஆதரவற்றவர்கள் அருள் தந்தையர்களால் பராமரிக்கப்பட்டு வந்தனர். ஆதரவற்ற குழந்தைகளில் பெண் குழந்தைகளை பராமரிப்பதற்காக தந்தை விக்டர் அவர்களின் அழைப்பை ஏற்று அவ்வில்லத்திற்கு நம் அன்னை மற்றும் அவருடன் நவக்கன்னியான ஊர்சலா என்பவரும் வருகை புரிந்தனர். கடினமான கடல்வழி பயணத்தின் போது உணவின்றி தூக்கமின்றி சோர்வுற்று பல இன்னல்களுக்கு இடையே தங்களது பயணத்தை மேற்கொண்டனர் அன்னையர்கள். அழைப்பின் உத்வேகம், பணியின் தாகம் இவற்றை கையில் ஏந்தி வந்தவர்களை அன்புடன் வரவேற்க காத்திருந்தனர் அருட்தந்தையர்கள் டொனால்டில், இசித்தோர், யூஜின். அன்னையவர்கள் வரும் வழியில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல் வலுவிழந்து ஒட்டிய வயிறுடனும் கிழிந்த உடையுடனும் இருக்க இடமின்றி வறுமையையே ஆடையாக அணிந்து கொண்டது போன்ற தோற்றம் ஒவ்வொரு முகங்களிலும். அன்றே அன்னை யோசித்து விட்டார், இவர்கள் வாழ்வு ஒளிர ஏதாவது செய்ய வேண்டுமென்று. அங்கு வந்த பிறகுதான் அருட்தந்தை விக்டர் அவர்கள் இவ்வுலக வாழ்வை விட்டு பிரிந்து சென்ற செய்தியை அறிந்து ஆழ்ந்த துயரம் அடைந்தனர். பின்பு அங்கிருந்த சிறார்கள் ஆடலுடனும் பாடலுடனும் இசை கருவிகள் இசைத்து அன்புடன் வரவேற்று பெரியம்மா என்று அழைத்தனர். பின்பு ஆதரவற்றோர் இல்ல திறவுகோலை பெற்று கொண்டார் நம் அன்னை. இவ்வாறாக அன்னை மரிய லூயிஸ் அவர்களின் பணியானது இம்மண்ணில் இனிதே தொடங்கியது. கடவுளை மனிதரில் நேசிக்க வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை உடையவர் அன்னை மரிய லூயிஸ் டிமிஸ்டர் அவர்கள். நமது வீடுகள் நாசரேத்தோர் வீடுகள் போல் இருக்க வேண்டும் என்று அன்னை அடிக்கடி கூறுவார். சின்னஞ்சிறு சகோதரர்களுக்கு இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இறைமகனின் வாக்கிற்கேற்ப இந்திய மண்ணில் வறுமையால் வாடிய சிறுவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற, அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்த, போதுமான உதவி பெறுவதற்காக பெல்ஜியத்திற்கு அடிக்கடி சென்ற அன்னை முளகுமூட்டில் உள்ள ஏழை சிறுவன் சூசை மரியானையும் ஒருமுறை பெல்ஜியம் அழைத்துச் சென்று கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற விவிலிய வாக்கிற்கேற்ப உதவும் உள்ளம் கொண்ட செல்வ சீமான்களிடம் பொருளுதவி பெற்று இந்தியாவில் உள்ள ஏழை குழந்தைகளின் வாழ்வை மலரச் செய்தார். இறையன்பு பிறரன்பு பணியில்தான் மிளிரும் என்பதை உலகிற்கு உணர்த்தினார். அன்னையின் பிறரன்பு பணிக்கு சாட்சியாக சூசை மரியானின் வழித்தோன்றல்கள் இன்றும் முளகுமூட்டில் வாழ்ந்து வருகின்றன. ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புவார்கள். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். பெண்கள்தான் ஒரு குடும்பத்தின் தீபம். இவ்வார்த்தையை மனதில் ஏற்று பெண்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டும் என்னும் முனைப்புடன் லேஸ் ஒர்க்கை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் ஈட்டும் வருவாயில் ஒரு பகுதியை அடுத்த பெண்களுக்கும் வழங்கி உதவிக்கரம் நீட்டினார். மட்டுமன்றி அதற்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து தொழிலையும் கற்றுக் கொடுக்க உதவினார்கள். நலவாழ்விற்கு வித்தாய் நலிவுற்றோரை தாங்கும் தூணாய் அமைவது செல்வம். அழியாத செல்வத்தை அடைந்திட ஆற்றுப்படுத்துவது கல்வி. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் கற்றல் நன்று என்பதற்கேற்ப காலையில் படிப்பு, மாலையில் லேஸ் ஒர்க் என்று பகுத்து கல்வி இல்லாத இருண்ட வீடு ஒளி வெள்ளத்தில் உழைவிட பெண்கள் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வழிவகுத்தார்கள். மட்டுமன்றி கன்னியாகுமரி பகுதி மக்களுக்கு மால்முடி என்னும் மீன்வலை பின்னும் பயிற்சி அளித்து அப்பகுதி பெண்கள் வாழ்வாதாரம் உயர வழிவகை செய்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மரவள்ளி கிழங்கு அல்லது கப்பக்கிழங்கு எனப்படும் கிழங்கு அதிகமாக விளைவிக்கக்கூடிய இடம். அன்னை டீமிஸ்டர் அவர்கள் அங்கு சென்றபோது
அந்த இல்லத்து குழந்தைகள் வயிற்று பசியாற்றுவதற்காக இக்கிழங்கினை அவித்து உண்ணுவதைக் கண்ட அன்னை அவர்கள், நெல் போதுமான அளவு இல்லையே, அதனை வாங்குவதற்கான ஏற்ற வழிவகை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவ்வாறு இருக்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் 17 பேர் திடீரென இல்லத்திற்கு வருகை தந்தனர். இதனைக் கண்ட நவகன்னியான உர்சுல், இங்குள்ள குழந்தைகளுக்கே உணவு பற்றாக்குறையாக இருக்கிறதே என்று கூற, பெரியம்மா அவர்கள் எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார் என்று அவர்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். உழைப்பினையுடையோர் இகழ்ச்சியடையார். மெய்வருந்த உழைக்கின்றவர் எதிர்வரும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றியினை பெற்றிட இயலும். தளர்ச்சியற்ற உழைப்புடையவரிடம் செல்வம் உறைவின்றி நிறையும் என்னும் உயர்ந்த சிந்தனையும் உள்ளுவதெல்லாம் உயர்வாக உள்ளல் என்றார் வள்ளுவர். ஒவ்வொருவரும் தம் தேவைகளை ஈடு செய்திட யாசித்து பெறலாம் என எண்ணாது கடுமையாக உழைத்து பணம் திரட்ட முயல்வதே நல்லது என்றுணர்ந்த அன்னை பெண்களுக்கு குச்சி தையல் பயிற்சி அளித்து இச்சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழவும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழிகாட்டினார்கள். படித்த பெண்கள் பயன்தரும் நஞ்சை நிலம் போன்றவர்கள். அவர்கள் அறிவை வளர்த்தால் பேதமை நீங்கும், அவலம் அழியும், ஆக்கம் செழிக்கும், இல்லற வாழ்வில் இன்பம் மலியும். அவர்கள் வருவாய்க்கேற்ப பகுத்தளிப்பர். மழலை செல்வங்கள் இளமையில் கற்க இனிதே உதவுவர். பள்ளியிலும் பணிமனையிலும் உள்ள துணிவுடன் தொண்டாற்றி ஊதியம் பெறுவர். வறுமையை விரட்டுவர், உரிமையுடன் வாழ்வர் என்று நினைத்த அன்னை அவர்கள் கல்வி கூடத்தை ஏற்படுத்தி அங்கு பயின்ற மாணவர்களுக்கு அங்கேயே ஆசிரியராக பணி செய்ய வழிவகை செய்தார். நான் உன்னை புதிய போரடிக்கும் கருவியாக மாற்றுவேன் என்ற இறைமகன் நம் அன்னையை பல்வேறு வழிகளில் ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர பயன்படுத்தினார். நம் அன்னை ஒரு சிறந்த ஆசிரியர். பண்பற்ற சமுதாயத்தை சீர்திருத்த கல்வி ஒன்றே சிறந்த வழி என கண்டு பல்வேறு பள்ளிகளை ஆரம்பிக்க முன்வந்தார். இயேசு சபை குருக்களின் அழைப்பினை ஏற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்த அன்னை இன்னல்களை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். அடைமழையில் ஒழுகும் ஒற்றை அறையையே இரவில் தங்கும் இடமாகவும் பகலில் கல்வி கூடமாகவும் மாற்றினார். புயற்காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் இருந்து இறைவன் அவர்களை வழிநடத்தினார். இறைவா, ஏழைகளுக்கு நீர் அரணாய் இருக்கின்றீர், வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே என்னும் விவிலிய மொழி அன்னையின் வாழ்வில் வழியானது. தட்டி கொடுத்தலும் பாராட்டும் பரிசும் ஒருவரை குறிக்கோளை நோக்கி தளராமல் ஓட செய்யும் என்பதற்கேற்ப அன்னை மரிய உசல் அவர்கள் பயிற்றுவித்த லேஸ் பயிற்சியானது பெண்களின் வாழ்வை மாற்றி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன்னம்பிக்கையுடன் தலைநிமிர்ந்து வாழ வழிவகுத்தது. இச்சேவையினை பாராட்டி அரசு தேசிய விருது வழங்கியது மட்டுமன்றி அந்நிறுவனத்திற்கு அரசு அங்கீகாரமும் அளித்தது. இவை ஐசிஎம் சபைக்கு கிடைத்த ஒரு நற்சான்று. 1 கோடி தீபங்களை ஏற்றிய ஒற்றை தீக்குச்சியான அன்னை மரிய லூயிஸ் டிமிஸ்டர் அவர்கள் ஏழை எளியவர்களின் தோழமையில் தம் வாழ்க்கை பயணத்தை ஓர் லட்சிய பயணமாக மேற்கொண்டவர்கள். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. உலகெல்லாம் கடந்த உன்னத இறைவனை தன் வாழ்வின் உயிர் துடிப்பாக கொண்டு மதங்களை கடந்து மனித நேயத்தை விதைத்து மக்கள் மனதில் அழியா இடம் பெற்றவர்கள். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு உறவாடியவர்கள். அவர்களை திடப்படுத்தி ஊக்குவித்து அவர்களோடு வாழ்ந்தவர்கள். நம் இந்திய மண்ணில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏழைகளோடு தோழமை கொண்ட நம் அன்னை அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக தன் தாய்நாடு திரும்பிச் சென்றாலும் இந்திய மண்ணை மறவாது இறை நம்பிக்கையையும் இறை பராமரிப்பையும் உணர்த்தும் தம் மடல்கள் மூலம் தம் சபை அருட்சகோதரிகளை தொடர்ந்து வழிநடத்தியவர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, ஆனால்
மக்கள் மனங்களில் நிறைந்தவர் ஒரு சிலரே. அந்த வரிசையில் தன் வாழ்நாள் முழுவதும் இறை திட்டத்திற்கு இசைந்து உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்திய மண்ணிற்காக அர்ப்பணித்தவர் நம் அன்னை அவர்கள். நல்லதொரு போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு எளிய மனிதரில் இறைமையை கண்டு மகிழ்ந்த நம் அன்னை அவர்கள் 1928 அக்டோபர் 10 இறைவன் திருவடி நிழலில் இறை திட்டத்தை நிறைவேற்றிய மகிழ்வோடு இளைப்பாறினார். அவர் வாசம் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் சுவாசம் இந்திய மண்ணில்தான் உலவிக் கொண்டிருக்கிறது. அவரின் நினைவுகள் நம் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்றன. பல கோடி பெண்களின் வாழ்வில் சுவாச காற்றாய், வாழ்வின் ஊற்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் அன்னை மரிய லூயிஸ் டிமிஸ்டர் அவர்கள். அன்பு நெஞ்சங்களே, அன்னை பயணித்த பாதையை நாமும் தொடர்வோமா? வாழ்வில் வனப்பிழந்து வாடி வதங்கி வாய்ப்பிழந்து நிற்கும் வறியவர்க்கு செய்வதே உதவி. ஈதல் இசைப்பட வாழ வழிவகுக்கும். பணமில்லாத பாமரன் கேட்கும் முன்னரே குறிப்பறிந்து கொடுப்பவனே உயர்குடியினன் என்று பெருமையினை பெறுவான். இட்டார் பெரியோர் என்னும் மக்கள் மன்றத்தில் இடம்பெறுவர். ஏழை இரவலரின் சிரிப்பில் இறைவனை காண வழிகாட்டும் ஆற்றல் தனக்கே உரியது என வாழ்ந்து காட்டி இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் அன்னை அவர்கள். இவர் நிறுவிய ஐசிஎம் சபையானது கல்வி, மருத்துவம், சமூக பணி வழியாக அனைத்து மக்களும் பயன்படும் விருட்சமாக திகழ்கிறது. வளர்க அதன் புகழ், ஓங்குக அன்னையின் புகழ்.